வணக்கம். இயற்கை உழவர் சுரேஷ்குமார் பேசுகிறேன். இப்போ நம்ம வந்து ஓங்கோல் பகுதியில் இருக்கோம். ஓங்கோல் பகுதியில் ஒரு ஒரு கோயிலினுடைய கோசாலை உள்ள இருக்கோம். அதில் வந்து ஓங்கோல் மாடு, நாங்கள் 100க்கும் மேற்பட்ட ஓங்கோல் மாடுகள் இங்கே வச்சுருக்காங்க. இந்த ஓங்கோல் மாடு வந்து நிறத்தில் வந்து வெண்மையாக இருக்கும், உருவத்தில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், கால்கள் வந்து உயரமாக இருக்கும். இது ஒரு 5 அடி 6 அடி உயரம் வரைக்கும் கூட இருக்கும் இந்த மாடு. இந்த மாடு வந்து ரொம்ப சாதுவான குணம் உள்ளது தான். ரொம்ப ரொம்ப சீற்றம்லாம் அதிகமாக கிடையாது. இதை வந்து ஜென்டில் ஜான்ஸ், அதாவது உருவம் பெருசாக இருக்கும், பழகிறதுக்கு வந்து ஒரு ஜென்டிலாக ரொம்ப இனிமையாக இருக்கும் அப்படின்னு தான் அவங்க செல்லமாக சொல்கிறாங்க. இந்த இந்த ஆந்திரா முழுக்க இந்த மாட்டினங்கள் வந்து எல்லாருமே நல்லா பயன்படுத்துகிறாங்க. நம்ம சென்னை வரைக்குமே வந்து இந்த நெல்லூர் பசுன்ற பேரில் இதை வந்து நெல்லூர் பசுன்னு சொல்லுவாங்க. பசுவை வந்து நெல்லூர் பசுன்னு சொல்லுவாங்க, காளையை வந்து ஓங்கோல் காளைகள்னு சொல்கிறாங்க. நம்ம சென்னையில் கூட இந்த நெல்லூர் பசுவை வந்து குழந்தைங்களுக்கு பாலுக்காக இதுக்காக வளர்த்துருக்காங்க, வீட்டில் வளர்த்துருக்காங்க. இன்றைக்கும் நெல்லூர் பசு வந்து நம்ம சென்னை வரைக்கும் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. கடற்கரை ஓரங்களில் இந்த மாட்டினங்களை வளர்த்துட்டு தான் இருக்காங்க, நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து இந்த கோயிலில் இருக்க நந்தி எல்லாமே இந்த மாட்டினுடைய இந்த வடிவத்தை வச்சு தான் கோயிலில் இருக்க நந்திலாம் வந்து சிலைகள்லாம் வடிவமைக்கப்பட்டது. கர்நாடகா, தமிழ்நாடு, இந்த இடங்களில், ஆந்திரா, இந்த இடங்களில் உள்ள நந்தி சிலைகள் எல்லாமே இந்த ஓங்கோல் மாட்டினுடைய உருவம் தான். இது வந்து சராசரியான மாட்டை விட ஒரு 100லேருந்து 150 கிலோ எடை அதிகமாக இருக்கும், உருவத்தில் பெருசாக இருக்கும், வெண்மை நிறம், உழைப்புக்கு பெயர் போட்டுறது. அதேமாதிரி வந்து இன்றைக்கும் வந்து ஆந்திராவில் வந்து மாட்டு வண்டி நிறைய இடத்துல ஓடிட்டு தான் இருக்குது. வயலில் வந்து ஏர் ஓட்டுறாங்க, நிறைய இந்த மாடை வந்து பயன்படுத்துகிறாங்க. காரணம் வந்து என்னென்னா, நம்ம கால்நடை மருத்துவமனைகளில் இதனுடைய விந்தணுக்கள் வந்து எளிமையாக கிடைக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் பரவலாக்கம் பண்ணிருக்காங்க. எல்லா இடத்துலையும் இந்த நாட்டு மாட்டினுடைய, இந்த ஓங்கோல் மாட்டினுடைய விந்தணுக்கள் வந்து கிடைக்கிற மாதிரி ஆந்திர அரசாங்கம் வந்து பண்ணதுனால எல்லா இடத்துலையும் கிராமங்களில் இது எளிமையாக இருக்குது. ஓரளவு பார்த்திங்கன்னா இந்த வெளிநாட்டு மாடுகளை வளர்க்குற மோகம் வந்து இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நம்ம மாட்டினங்கள், இந்த மண்ணுக்கான மாட்டினங்கள், அந்த அவங்களுடைய பாரம்பரிய இனம் இது. இந்த ஓங்கோல் வந்து இங்கே நிறைய பரவலாக இருக்குது. இந்த ஓங்கோல் வந்து ஒரு சிறப்பான ரகன்றதுனால வெளிநாட்டுக்காரங்களும் பிரேசில் அந்த மாதிரி நாட்டிலையும் இந்த ரகங்களை எடுத்துக்கொண்டு அவங்க இதுலேருந்து வந்து உருவாக்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஓங்கோல் வந்து மாட்டை வந்து பொங்கல் அப்போ வந்து இது பண்டிகையில் 2 காளைகளை வந்து கருங்கல் கட்டி இழுப்பாங்க. நம்ம பகுதியில் ஜல்லிக்கட்டு நடத்துகிற மாதிரி இவங்க வந்து அந்த கருங்கல்ல பாரத்தை இழுத்து இந்த மாடுகள் வந்து விளையாட்டுக்கு பயன்படுத்தி கொண்டாட்டமாக அந்த நேரத்தில் பொங்கல் பண்டிகை நேரத்தில் இங்கே வந்து கொண்டாடுறாங்க உழவர்கள். இது வந்து இன்றைக்கி வந்து இது சாதுவான ரகம். ஒரு 2லேருந்து 3 லிட்டர் வரைக்கும் அது பால் கறக்கும். கொஞ்சம் உணவு அதிகமாக தான் எடுக்கும். உருவம் பெருசு, உழைப்புக்கு பேர் போன ரகம், சாதுவான ரகம். நன்றி.